அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறை பரம்பொருளை வணங்கி அஸ்ட்ரோ ஸ்பிரிச்சுவல் யூடியூப் சேனலிலிருந்து ராம் தர்ஷன் பேசுகிறேன். இன்றைய பதிவு சில கிரகங்கள் ஒரு சிலருடைய ஜாதகத்தில் இணைந்திருக்கும். நல்ல கிரகம், பாப கிரகம் சேர்க்கையால் ஏற்படும் தோஷத்திற்கு விருச்சிக பரிகாரம். மரம் நடுவதால் தோஷ நிவர்த்தி ஆவதை பற்றி இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். சூரியன் சனி இந்த இணைவு ஜாதகருக்கு தந்தைக்கும் எப்போதும் மன வேறுபாட்டை கொடுப்பதுடன் அரசு விஷயங்களில் தடை தாமதம் கொடுக்கும். இவர்கள் நெல்லி மரம், குல்மோகோர் ஆகியவற்றை வளர்க்கலாம். இடப்பற்றாக்குறை உள்ளவர்கள் இந்த மரக்கன்றுகளை வாங்கி தானம் செய்யவும். சூரியன் செவ்வாய் இணைவு இந்த கிரக சேர்க்கை தம்பதிகளின் பிரிவை குறிக்கும். தான் எனும் அகங்காரம் மிக்கவர்களாக மாற்றும். இவர்கள் வாத நாராயண மரம், வேப்ப மரம் ஆகியவற்றை வளர்க்கவோ மரக்கன்று தானமாகவோ அல்லது இந்த மரங்களுக்கு தண்ணீர் ஊற்றுவதோ மிக நன்மை தரும். சூரியன் ராகு கிரக இணைவு இந்த கிரக சம்பந்தமானது ஜாதகருக்கு எப்பொழுதும் ஒரு கிரகண மறைவு நிலையை தரும். ஜாதகரின் தந்தை அடிக்கடி நோய் அல்லது துன்பம் அல்லது ஏதோ வெளியில் சொல்ல முடியாத துக்கத்தில் தவிப்பார். இந்த கிரக சேர்க்கையை உடைய ஜாதகர்கள் தேக்கு மற்றும் மஞ்சள் கொன்றை மரம் வளர்ப்பது, அதன் மரக்கன்றுகளை தானம் தருவது, அந்த மரங்களுக்கு நீட் ஊற்றுவது போன்றவற்றை செய்தால் நல்ல பரிகாரமாக அமையும். சூரியன் கேது இணைவு இந்த இணைவு ஜாதகரை அல்லது அவரது தந்தையை ஒரு பிச்சைக்காரனாக்கும் அல்லது சன்னியாசியாக்கிவிடும். ஊரை விட்டு வெளியேற செய்யும். சிலரை நடத்தை கெட செய்யும். இந்த கிரக சேர்க்கைக்கு கடுக்காய் அல்லது வாதாங்கொட்டை மரம் வளர்ப்பது, இந்த மரக்கன்றுகளை தானம் செய்வது, இந்த மரங்களுக்கு நீர் ஊற்றுவது சிறந்த பரிகாரமாகும். சந்திரன் சனி இணைவு இந்த சேர்க்கையுடைய புனர்ப்பு தோஷம் எனப்படும். சனி சந்திரன் சேர்க்கை என்றால் புனர்ப்பு தோஷம் தானே. முக்கியமாக மறுமணம் செய்யும் அமைப்பையும் நோயுள்ள தாயாரையும் மந்த புத்தியையும் கொடுக்கும் இந்த கிரக சேர்க்கை உள்ளவர்கள். மேலும் தாமதமான திருமணத்தை கொடுக்கும். இதற்கான பரிகாரம் நாவல் மரம் மற்றும் மகிழ மரம் வளர்ப்பதும், இதன் கன்றுகளை தானம் செய்வதும், இந்த மரங்களுக்கு தண்ணீர் ஊற்றுவதும் சிறந்த பரிகாரமாகும். சந்திரன் செவ்வாய் இணைவு இந்த கிரக சேர்க்கை சந்திரன் செவ்வாய் இணைந்திருந்தால் ஜாதகருக்கு கோபத்தையும், ஜாதகரின் சகோதரருக்கு கெடுதலையும், தீய புத்தியையும், அவ்வப்போது அடிபட்டு இரத்தம் வரும் சூழலையும் தரும். இதற்கு பரிகாரமாக சிறு நாகப்பூ மரம், வில்வ மரம் வளர்ப்பதும், இதன் மரக்கன்றுகளை தானம் செய்வதும், இந்த மரங்களுக்கு வளர நீர் ஊற்றுவது சிறந்த பரிகாரமாகும். சந்திரன் ராகு இணைவு எப்போதும் மனத்துன்பம் உடைய தாயார் அமைவார். ஜாதகர் அவ்வப்போது மூளை குழம்பி ஒருவித பைத்தியம் பிடிக்கும் மனநிலைக்கு செல்வார் அல்லது நீரினால் கண்டம் ஏற்படும். வயிற்றில் வலி என ஏதோ ஒன்று படுத்தும். இதற்கு பரிகாரமாக நாகலிங்க மரம், கடம்ப மரம் வளர்ப்பதும், இந்த மரக்கன்றுகளை தானம் அளிப்பதும், இந்த மரங்களுக்கு நீர் ஊற்றி வளர்ப்பது துன்பத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். அடுத்தது சந்திரன் கேது இணைவு இந்த சேர்க்கை ஜாதகரை அதிகமாக சிந்திக்க வைத்து ஒன்று சன்னியாசியாக்கிவிடும் அல்லது முட்டாளாக்கிவிடும். மிக சிலர் பில்லி சூனியம் மாந்திரிய வழியில் திரும்பி விடுவர். ஆஸ்துமா போன்ற சுவாச பிரச்சனைகள் ஏற்படும். இதற்கான பரிகாரமாக பாக்கு மரம் மற்றும் ஆலமரம் ஆகியவற்றை வளர்ப்பதும் தானம் அளிப்பதும் பாதுகாப்பு மிக நன்மையை தரும். அடுத்து செவ்வாய் சனி இணைவு இந்த கிரக சேர்க்கை உள்ள ஜாதகருக்கு எப்போதும் அவமானம், தோல்வி, வேலையில் நிலையின்மை, அவ்வப்போது அடிபட்டு இரத்தம் சிந்துவது, கொடூர சிந்தனை, அதிர்ஷ்டமின்மை, தாமத கலப்பு திருமணம், மிகுந்த சுயநலம் என பிறர் வெறுக்கும் குணங்கள் நிறைந்து காணப்படும். இதற்கு பரிகாரமாக இவர்கள் வேப்ப மரம் அல்லது அரச மரத்தை வளர்க்க வேண்டும். இந்த மரங்களை பாதுகாப்பதும் வணங்குவதும், இந்த மரக்கட்டங்களை தானம் செய்வதும் ஜாதகரின் துரதிருஷ்டத்தை குறைக்க உதவும். கோவில்களில் இணைந்திருக்கும் இவ்விரு மரங்களை சுற்றி வந்து வழிபாடு செய்வது நல்ல பலன்களை தரும்.
செவ்வாய் ராகு இணைவு. இந்த கிரக இணைவு ஜாதகருக்கு எப்போதும் ஒரு மறைவுத்தனமான மறைந்து வாழும் சட்டப்புறம்பான செயல்கள் செய்யும் பயன் தராத வாழ்வையை கொடுக்கும். எதிர்மறையான செயல்களை மிக துணிச்சலாக செய்ய தூண்டும். இதற்கான பரிகாரம் தங்க அரளி மற்றும் மருத மரம் வளர்ப்பு, மரக்கன்று தானம் செய்வது, இந்த மரங்களுக்கு தண்ணீர் ஊற்றி உரம் விட்டு காப்பாற்றுவற்றை போன்றவற்றை செய்ய வேண்டும். செவ்வாய்க்கேது இணைவு. இந்த கிரக சம்பந்தம் போலி சாமியார்களுக்கு ஏற்றது. புத்திசாலித்தனமான தவறான வேலைகளை செய்ய தூண்டும். சிலரை போதை வஸ்துக்களை பயன்படுத்த செய்து நாசமாக்கும். பொதுவாக தீயவராக்கிவிடும். இதற்கான பரிகாரம் இலுப்பை மரம், கடம்ப மரம் ஆகியவற்றை வளர்ப்பதும், இந்த கன்றுகளை தானமாக அளிப்பதும், அல்லது இந்த மரங்களுக்கு நீர் ஊற்றி செய்வதும் நல்ல பரிகாரமாகும். செவ்வாய் புதன் இணைவு. இந்த கிரக சேர்க்கை ஜாதகருக்கு படிப்பில் தடைகள், அதிக குறும்புத்தனம், எதிர்த்து பேசுவது, நிலத்தகராறு, தோல் நோய் போன்றவற்றை தரும். இதற்கு பரிகாரமாக சந்தன மரம், புரசிய மரம் ஆகியவற்றை நட்டு வளர்த்து வர வேண்டும், அல்லது மரங்களை தானம் செய்ய வேண்டும், அல்லது அந்த மரங்கள் வாழ நீர் ஊற்றி வளர்க்க வேண்டும். அதனால் தூய்மையான குணத்தை கொடுக்கும். புதன் ராகு இணைவு. இந்த கிரக சேர்க்கை ஜாதகரை சட்டப்புறம்பான செயல்களை தைரியமாக, புத்திசாலித்தனமாக, எவரும் நம்பும்படி செய்ய தூண்டும். நயமாக பேசி ஏமாற்றுவர். எளிதாக கள்ள நோட்டு அச்சடித்து ரிசர்வ் வங்கி கவர்னருக்கே விநியோகம் செய்ய தூண்டும். அவ்வளவு தெளிவாக பிறரை ஏமாற்ற சொல்லித்தரும் கிரக சம்பந்தம் இது. இதற்கான பரிகாரம் இலந்தை மரம், புளிய மரம் ஆகியவற்றை நட்டு வளர்க்கலாம், அல்லது மரக்கன்றுகளை தானமாக செய்யலாம், அல்லது மரங்கள் வளர நீர் ஊற்றி வர வேண்டும். புதன் கேது இணைவு. இந்த கிரக சேர்க்கை பெரும்பாலும் காதல் விஷயங்களில் தான் வீரியம் காட்டும். இதனால் கல்வியில் தடை ஏற்படும். பலா மரம், இலுப்பை மரம் ஆகியவற்றை நட்டு வளர்க்க வேண்டும். இதற்கு பரிகாரமாக அல்லது மரக்கட்டங்களை தானமாக அளிக்க வேண்டும், அல்லது நீர் ஊற்றி வளர்க்க வேண்டும். அடுத்தது குரு ராகு இணைவு. இந்த கிரக கூட்டு ஜாதகரை நல்லவரா கெட்டவரா என யோசிக்க செய்யும் வகையில் வாழ வைக்கும். மிக மிக மென்மையானவர்கள் போல் நடித்து மிக சுலபமாக பிறரை ஏமாற்றி விடுவார்கள், அல்லது ஆச்சரியமான மிக உயர்ந்த குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் அனாச்சாரமாக சீரழிவார்கள். இவர்களுக்கு பரிகாரமாக இவர்கள் ஓரளவு நல்லவர்கள் ஆவதற்கு நெல்லி மரமும் குண்டிமணி மரமும் நட்டு வளர்க்கலாம், அல்லது அந்த மரக்கன்றுகளை தானமாக கொடுக்கலாம், அல்லது அந்த மரங்களை நீரூற்றி வளர்க்க வேண்டும். அடுத்தது சுக்கிரன் ராகு இணைவு. இந்த இணைவு ஒன்று காதல் கலப்பு, வேறு மத திருமணம் செய்ய தூண்டும், அல்லது மது போதை போன்ற தீய பழக்க வழக்கங்களை உருவாக்கிவிடும். சிலரை லஞ்சப்பணம், கடத்தல், போதை வஸ்துக்கள் விற்பனை மூலம் பெரும் பணக்காராகிவிடும். இதற்கு பரிகாரமாக இதற்கு எலுமிச்சை மரம் மற்றும் கருங்காலி மரம் வளர்க்கலாம், அல்லது இதன் மரக்கன்றுகளை தானமாக கொடுக்கலாம், அல்லது இந்த மரங்கள் வளர நீரூற்றி வர வேண்டும். சுக்கிரன் கேது இணைவு. இந்த கிரக சேர்க்கை திருமண வாழ்வை சற்று பாதிக்கும். சுக்கிரன் ராகு சேர்க்கையானது ஓடிப்போய் திருமணம் செய்து கொள்ள வைத்து வெறுப்பேற்றும். சுக்கிரன் கேது சேர்க்கையானது பார்த்து வைத்த சேர்த்த திருமண பந்தத்தில் முழுமையாக ஈடுபட விடாமல் வெறுப்பேற்றும். சுக்கிரன் கேது திருமண வாழ்வில் சற்று வெறுப்பை கொடுத்து சன்னியாசி ஆவதற்கு வழி அமைக்கும். இதற்கு பரிகாரமாக நந்தியாவட்டை மரம், மகிழ மரம் அல்லது செண்பக மரம் நட்டு வளர்ப்பதும், அல்லது அந்த மரக்கன்றுகளை தானமாக கொடுப்பதும், ஏதோ வீட்டை விட்டு ஓடாமல் வீட்டுக்குள்ளேயே கடவுளை வணங்கி கொண்டிருக்க இந்த விருட்டும் உதவி செய்யும். அடுத்தது சனி ராகு சேர்க்கை, கடுமையான பாவைகள் சேர்க்கை. இது ஜாதகரை எப்போதும் சிறையில் கொண்டு அடைக்கலாம் என்று கணக்கு பார்த்து கொண்டே இருக்கும். வாழ்நாள் முழுவதும் ஏதோ ஒரு இருளான விஷயம், மறைவான செயல், திருட்டுத்தனமான செயல்களை இந்த ஜாதகர் எதிர்கொள்ள வேண்டி வரும். இதற்கு பரிகாரமாக அரச மரம் அல்லது செம்மரம் அல்லது கடம்ப மரம் அல்லது புளிய மரம் ஆகியவற்றை
நட்டு வளர்த்து வர வேண்டும், அல்லது தானமாக கொடுத்து வர வேண்டும், அல்லது நீர் ஊற்றி வளர்த்து வர வேண்டும். மேற்கொண்ட விருட்சிக தானம் விருச்சிக மரம் நட்டு வளர்த்து வருவதால் மேற்கண்ட கிரக சேர்க்கைக்கான பலன்களை தீய பலன்களை விட்டு விலகி நல் பலனுக்கு நாம் வாழ்வில் முன்னேறலாம். ஆகவே மேற்கண்ட பரிகாரங்களை செய்து வாழ்வில் வளம் பெற வேண்டி இறைவனிடம் வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.